கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் தேடிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஇ ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மெடிக்கல் ரிலவெண்டான கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து ஐடியில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்கான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இன்டர்ன்ஷிப்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. ஸோ இதுக்கான ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லை ஃபுல் டைமாக பார்ட் டைமாக கொடுத்துட்ருக்காங்களா, இந்த இன்டர்ன்ஷிப்பில் நம்ம என்ன கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இது என்ன ரோல், என்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் A to Z ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பீப்புள் வந்து இன்டர்ன்ஷிப் கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஐடியில் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் கெயின் பண்ணிவிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து ஐடியில் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் அது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி ஜிஇ ஹெல்த் கேர் ரெக்ரூட்மெண்ட் 2023 ஃபார் ஹைரிங் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஇ ஹெல்த் கேர் ரெக்ரூட்மெண்ட் 2023 ஃபார் இன்டர்ன், ஜிஇ ஹெல்த் கேர் டிரைவ் இஸ் ஆர்கனைசிங் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஃபார் கேண்டிடேட்ஸ் எனி பேட்ச் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி பேட்ச் டு அப்ளைனா இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஸோ இவங்க கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஇ ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ரெலவெண்டான ஒரு ஃபீல்டு. ஸோ மெடிக்கல் ரெலவெண்டான ஃபீல்டுக்கும் வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஃபீல்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ரெலவெண்டான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஐடி டீம்ல தான் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டொமைனும் சொல்லல, வெறும் இன்டர்ன் மட்டும் தான் இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து லொகேஷன், ஒர்க்கோட லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர், இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தான், அதனால ஃப்ரெஷராக இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ச் வந்து எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஸ்டைஃபன் வந்து பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்டர்ன் பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்பர் இன் குளோபல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெலவெண்டான இன்டர்ன்ஷிப் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பீங் ஏ பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் டீம் you will be need to contribute to designing, building, delivering and the maintaining software and application service அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பார்ட் வந்து இந்த டெவலப்பிங் டீமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங் டீம் அண்ட் பில்டிங் டீம் அண்ட் டெலிவரிங் டீம் அண்ட் த மெயின்டெனிங் டீம் அண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டீமுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜி ஹெல்த் கேர் இஸ் அ லீடிங் குளோபல் மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கம்பெனி பற்றி பெருசாக சொல்லியிருக்காங்க. ஸோ our purpose is create a world healthcare no limits, unlock your ambition, turn ideas into the world அப்படின்னு சம்திங் அவங்களோட கம்பெனிஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மாஸ்டர்ஸ் டிகிரி எதனால இருக்கு, ஓகே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேன் பி கன்சிடர் ஃபார் த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் இந்த ரோல் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி ரெக்ரூட் ஃபார் டு ரைட் அ கோட் டு மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட் அண்ட் டெலிவர்ஸ் டிசைட் ஃபங்க்ஷனாலிட்டி யூசிங் த டெக்னாலஜி செலக்டட் ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலுமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் கேன் ஆக்சஸ் அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ரிலவெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் கோட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஹஸ் த எபிலிட்டி டு இம்ப்ளிமெண்ட் தெம் யூசிங் லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லாங்குவேஜ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், அது வந்து பெருசாக எந்த ஒரு இன்டிமேஷனுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கண்டிப்பாக எபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் கோட் தட் மீட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் டிசைட் ஃபங்க்ஷனாலிட்டி யூசிங் த டெக்னாலஜி செலக்டட் ஃபார் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பீப்புள்ஸை மீட் பண்ணி ஸோ அந்த பீப்புள்ஸ் கிட்ட டிசைடான டெக்னாலஜிஸ் அவங்களோட இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஜாப்க்கு ஏற்ற ஸ்கில்ஸ் பார்த்தோம், இவங்களோட கம்பெனிஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட சம்மரி வந்து அதில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அதில் நான் படிச்சிருந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரோல் பார்த்தீங்கன்னா இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோல் தான். ஜி ஹெல்த் கேர் வந்து அண்ட் ஹெல்த் கேர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டொமைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க டிஜிட்டல் டெக்னாலஜியில். ஸோ இவங்க வந்து ஐடியில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் வித் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 11th கம்மிங் ஒரு 4 டேஸ்க்கு பிஃபோர் தான் இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபோட ஐடி பார்த்தீங்கன்னா R33637 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீலொகேஷன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ரீலொகேட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதில் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க, இல்லை அப்ளை வித் லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்லோட் யுவர் ரெஸ்யூம் கொடுத்து நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரெக்ரூடான ஃபீல்டை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதர் ஃபீல்டில் நான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிவன் நேமில் வந்து எங்களோட வேலிடான நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி நேமில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஒரு அப்பாவோட நேம் இன்ச்சில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ச்சில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரீட் நேம் இல்லை வித் டோர் நம்பரோட கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் டூன்னு கேட்டிருக்காங்க. நியர் லேண்ட்மார்க் அந்த மாதிரி சம்திங் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மே வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்டல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அட்ரஸில் உங்களுக்கு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் A to Z எல்லா வீடியோவில் சொல்கிறது இமெயில் அட்ரஸை மட்டும் கரெக்டான வேலிடான ஒரு ஆக்டிவான இருக்குது இமெயில் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் டிவைஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கண்ட்ரி கோடு கொடுத்துட்டாங்க அவங்களே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப் போர்டு சம்திங் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியல் மீடியானா எந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷனலாக ஃபீல்டு தான். ஸோ அதை கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஜாப் டைட்டில், கம்பெனி நேம், எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, ரோலோட டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷனில் வந்து கண்டிப்பாக மெயினாக ஒரு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க தான் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி எதுவும் உங்களோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் நீங்கள் என்ன இதில் படிச்சிங்களோ பேச்சுலர்ஸ்னால் பேச்சுலர்ஸ் கொடுத்துக்கோங்க, மாஸ்டர்ஸ்னால் மாஸ்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட அந்த டிகிரிக்கு ஏற்ற ரிலவெண்ட்டான ஃபீல்டு என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்திங் நிறைய இருக்கும். ஸோ அந்த வந்து அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட் சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. ஸோ சிஜிபிஏ 8.0 சம்திங் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சிஜிபிஏ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா யூஜி மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லை டபுள் டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக டபுள் டிகிரியோட ஃபீல்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கமா போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கில் வரும். அந்த நெக்ஸ்ட் ஸ்கில்லை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிஷனல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிஷனல் அட்டாச்மெண்ட்டில் எந்த ஒரு இதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் நெட்வொர்க் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் நெட்வொர்க் யூஆர்எல்ஸில் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஆர் லிங்க்டின்ல வந்து போர்ட்ஃபோலியோ உங்களோட இது நேம் வித் வெப்சைட்ஸ் இருந்தால் ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் ஃபீல்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் யூ கரண்ட்லி சப்ஜெக்ட் டு எனி டைப் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இப்போ கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லை அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி தட் ஐ வில் நாட் டிஸ்க்ளோஷர் ஃபார் யூஸ் வைல் இன்டர்வியூங் தி எம்ப்ளாய்டு ஜிஇ அண்ட் ஜிஇ அஃபிலியேட் பிசினஸ் ஆர் கான்ஃபிடென்ஷியல் பிரியாரிட்டி இன்ஃபர்மேஷன் அதர்ஸ் ஃபார் மை எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர் யூ லீகலி ஆத்தரைஸ்ட் ஒர்க் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பிகாஸ் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அதுக்கப்புறம் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் யூஎஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பிரைவேட் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் ஹைரிங் certain former government employees where are you something
கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வில் சர்வீஸ் ஆர் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது சிவில் சர்வீஸ் அதுக்கப்புறம் மிலிட்டரி ஏதாவது இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நோன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேவ் யூ இமிடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்போஸ் சம்திங் ஹேவ் யூ ஒர்க்டு வித் அந்த சம்திங் கவர்மெண்ட் ஐ மீன் உங்களோட ஸ்போஸ் சம்திங் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் எனக்கு என்ன பேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாலண்டியர் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த வாலண்டியர் டிஸ்க்ளோஷரில் ஸோ 2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்ன ஜெண்டர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜெண்டரை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவ்யூ பேஜ் வரும். ஸோ அந்த ரிவ்யூ ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்க்யூ யூ வில் ரிசீவ் ஃபார் ஏ இமெயில் அப்படின்னு அவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இமெயில் ஃபர்தராக வரும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. கைஸ் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ஸோ இப்போ வந்து காலேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே அமௌண்ட் கொடுத்து சம்திங் சென்டர்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணதே வந்து ஸோ அவங்களோட மெயின் பர்பஸ் தான் வந்து இந்த கான்டென்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து டெலிவர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.